14வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஏற்கனவே 6 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்க நிலையில இந்த 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா? அதாவது குரோம்பேட்டை அரசு போக்குவரத்து பயிற்சி மையத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்த தொடர்பான 7வது கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தற்போது தொடங்கியுள்ளது. 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்த தொடர்பான 7வது கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் தலைமையில் தொடங்கி வந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறை செயலாளர் கோபால், நிதி கூடுதல் செயலாளர் அருள் சுந்தர், தயாளன் உள்ளிட்ட கலந்து கொண்டுள்ளனர். இதில் தோமுசிகா, அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட 64 தொழிற்சங்கங்கள் பங்கேற்று உள்ளது. ஏற்கனவே 6 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் 90% பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை தற்போது தொடங்குகிறது. மெட்ரிக் என்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசு போக்குவரத்து ஊழியருக்கான வேண்டுகோள் வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கை குறிவைத்து பேச்சுவார்த்தையின் பேசப்பட்டு வருகிறதாக கூறப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இப்போ 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன விஷயங்கள், என்னென்ன அம்சங்கள் குறிப்பாக ஆலோசிக்கப்படும்? ஏற்கனவே 90% நிறைவடைந்திருக்கு அப்படின்னா எந்த கோரிக்கையை ஏற்பதற்கு அரசு மறுக்கிறது அல்லது அரசினுடைய எந்த பேச்சை தொழிற்சங்கங்கள் நிராகரிக்கின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப தற்போது மெட்ரிக் போக்குவரத்து தொழிற்சங்க அரசுக்கு ஊழியருக்கான வேண்டுகோள் உள்ளிட்ட கோரிக்கை மட்டுமே இப்ப பேசப்பட்டு வருகின்றது. அவர்கள் பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியே வந்ததுதான் எந்தெந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய உள்ளது என்று தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.